Hello friends, welcome to Bright Future Channel. அந்த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு டாப் 10 குள்ள இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலேஜஸ்க்கான இந்தியன் ரேங்க் படி எவ்வளவு ரேங்க்ல வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆள் கொடுத்துக்கோங்க. சோ நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் கொடுத்திருக்காங்க. காலேஜ் பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. டாப் 1 அதாவது தமிழ்நாடு லெவல்ல டாப் 1ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்லையும் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டாப் 1ல நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு லெவலையும் இந்திய லெவலையும் டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். சரிங்களா? இந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில லொகேட் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல ரெண்டாவது பொசிஷன் அதாவது பாத்தீங்கன்னா டாப் 2ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 9th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டாப் 3ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். தமிழ்நாடு லெவல்ல இந்தியன் லெவல்ல 14வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்தது உங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 4ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். தமிழ்நாடு லெவல்ல டாப் 4ல இருக்கக்கூடிய காலேஜ் வெள்ளூர்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரேங்க்ல NRF ரேங்க் படி உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 16வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜ். சோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல 20வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 6ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இந்தியன் லெவல்ல 23வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலசலிங்கம் அகாடமிக் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல டாப் 7ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? இந்தியன் லெவல்ல ரேங்க் படி பாத்தீங்கன்னா 33வது ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ். சோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் டாப் 8ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல 40வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல 9th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டாப் 9ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரேங்க் படி 45வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அத பாத்தீங்கன்னா SSN காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் காலவாக்கம்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இந்தியன் லெவல்ல 47வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. அதோட ரேங்க் பொசிஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.